ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ஏசாயா 1:3. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மிருக ஜீவன்களுக்கு தன்னை வளர்த்த எஜமான்கள் மீது பாசம் உண்டு. ஆனால் நமக்கு ஜீவனை கொடுத்து நமக்காக தம் சொந்த குமாரனை ஜீவ பலியாக கொடுத்து நம்மை ரட்சித்த தேவன் மீது நாம் எந்த அளவு பாசம் வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம், எந்த அளவுக்கு நேசம் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் அநேகரிடத்தில் கர்த்தரை குறித்து பயம் இல்லை, பக்தி இல்லை, அவர் மேல் நேசமோ பாசமோ இல்லை. ஆலயத்துக்கு போய் வந்தால் அதுவே பெரிய காரியம் என நினைக்கிறவர்களும் உண்டு. அன்புக்குரியவர்களே, சிறுவயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்த பயத்தையும் அன்பையும் சொல்லித்தர வேண்டும். வேதத்தை வாசிக்கவோ ஜெபிக்கவோ கற்றுக் கொடுக்காவிட்டால் பிள்ளைகள் சத்தியத்தை அறியாமலே வளருவார்கள். பெரியவர்கள் ஆகும்போது அறிய மாட்டார்கள். அநேக கிறிஸ்தவ வீடுகளில் இதுதான் நடக்கிறது. முதலாவது, பெற்றோர்கள் வேதம் வாசித்து ஜெபிக்க வேண்டும். அதை காண்கிற பிள்ளைகளும் அதை செய்ய தொடங்குவார்கள். நம்மை உண்டாக்கின தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அதைவிட பெரிய பரிதாபம் ஒன்றுமில்லை. புற மதத்தினர் அதிகாலையில் குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு கூட்டமாக அவர்கள் வேதத்தை சொல்லி உலகை சுற்றி வருவார்கள். அவர்களுக்கு இருக்கும் வைராக்கியம் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் வேண்டும். நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் அந்த வைராக்கியம் வர வேண்டும். கர்த்தரை நேசிக்கும் இருதயம் ஒவ்வொருவருக்கும் எப்போதும் இருக்கட்டும். கர்த்தரை அறியும் அறிவில் வளருவோம், ஆசீர்வாதமாய் ஜீவிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீர் எதிர்பார்க்கும் வண்ணம் நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை ஐயா. உமக்கு பயப்படும் பயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தவறிவிட்டோம். எங்களை மன்னித்தரலும். எங்கள் எஜமானனாகிய உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படி உமக்கு பயப்படும் பயத்தையும் நேசத்தையும் உணர்வையும் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க எங்களை ஏவியறலும். உலகில் எல்லா காரியங்களை விடவும் மற்றவர்களை விடவும் உம்மை நேசிக்க உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பூச்சியும் துருவும் பாதிக்காத பரலோகத்தில் எங்கள் செல்வங்களை சேமிப்பதில் அக்கறையோடு செயல்பட உதவிட ஜெபிக்கிறோம். அப்பா, எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அதிகமாக எங்கள் கரங்களை திறக்கும் மனதை எங்களுக்கு தந்தள்ளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தினரின் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பத்தில் சமாதானம் நிறைவாய் பெருகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை காணும் ஒவ்வொருவரின் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடலோர கிராம மக்கள் பாதுகாப்பாய் வாழவும் கையின் பிரயாசங்கள் போக்குவரத்து ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கவலை, கஷ்டங்கள், துன்பம், பசி, நோய் நொடியோடு வாழுகிறவர்கள் ஆரோக்கியம் சுகபலத்தோடு சமாதானமான வாழ்க்கை வாழ ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பும், திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும் தந்தர்லி அவர்கள் குடும்பமாக கட்டி எழுப்பப்பட கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேர்காலத்தை எதிர்நோக்கி இருக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் தாயும் சேயும் சுகபத்திரமாக காக்கப்படவும், புத்திர பாக்கியத்துக்காக காத்திருப்போருக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகவும் உங்க ஆசீர்வாதம் கிருபை வேணும் என ஜெபிக்கிறோம். மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், திருடர், பொய்யர், கலப்படக்காரர்கள், கடத்தல்காரர்கள், மதவெறியர்கள், மந்திரவாதிகள், தீயவர்கள், ஏமாற்றுக்காரர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியவும் ஆளுகிறவர்கள் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் வளமான தேசத்தை உருவாக்கவும் ஜெபிக்கிறோம். மிஷினரிகள், ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் ஊழியத்துக்காக கொடுக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வாதமாய் வாழவும் ஊழியரின் குடும்பங்கள் பாதுகாப்பாய் உமக்கு பிரியமான வழியில் வளரவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதிலை தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிக நமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.